வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2021 முதல் 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் அறிவிப்பு. விருதாளர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டது தமிழக அரசு. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். பழங்குடியினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க மறுப்பது சமூக அநீதி. அன்புமணி ராமதாஸ் கண்டனம். கொல்கத்தாவில் விடிய விடிய பெய்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 84,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 10,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 84,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 150 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,50,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்ட மலையாளி பழங்குடியினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க மறுப்பது சமூக அநீதி என்று அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த பர்கூர் மலை கிராமங்களில் வாழும் மலையாளி பழங்குடியினர் தங்களுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் நிலையில் அவர்களுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க முடியாது என்று தமிழக அரசு மறுத்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மலையாளி பழங்குடியின மக்களுக்கு சமூக நீதி வழங்க மறுப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். பர்கூர் மலை கிராமங்களான ஈரட்டி, மின்தாங்கி, எப்பத்தான் பாளையம், கல்வாழை, கோவில் நத்தம், எண்ணமங்கலம், மலையனூர், குறும்பம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் 2000க்கும் மேற்பட்ட மலையாளி பழங்குடியின குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு பல தலைமுறையாக பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் அவர்களால் கல்வி கற்கவோ அரசு வேலைக்கு செல்லவோ முடியவில்லை. அதனால் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட அவர்கள் முன்னேற முடியாமல் தவிக்கின்றனர் என கூறியுள்ளார். மேலும் பர்கூர் பகுதியில் வாழும் மலையாளி பழங்குடியின மக்களுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் சமூக நிலையிலும் கல்வியிலும் முன்னேற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், உசிலம்பட்டி சேக்கானூரணி அரசு தொழிற்பயிற்சி கல்லூரி விடுதியில் 15 வயதான மாணவரை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து வெளியிட்ட அருவருப்பான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன எனவும், இத்தகைய மனிதாபிமானமற்ற செயல்கள் குழந்தைகளின் மனநிலையையும் கல்வி பயிலும் சூழலையும் கடுமையாக பாதிக்கக்கூடியவை என குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் உரிமைகளையும் மரியாதையையும் சிதைக்கும் இந்த சம்பவத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ள அவர், குழந்தைகள் பாதுகாப்பாகவும் நற்பண்புகள் நிறைந்த சூழலிலும் கல்வி கற்கும் உரிமை உடையவர்கள் எனவும், மாணவர்களுக்கு நற்பண்புகள், ஒழுக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை விதைப்பது காலத்தின் தேவை எனவும் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் உடலையும் பாழ்படுத்தும் சமூக வலைத்தளங்கள், தவறான விளம்பரங்கள், ஒழுக்கக்கேடான இணையதளங்கள் போன்றவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் நற்பண்புகளை வளர்க்கும் கல்வி மிக அவசியமானதாகும் என தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பையும் சுயமரியாதையையும் உறுதி செய்ய அரசு விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது.
தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் பல்வேறு கலை பிரிவுகளை சேர்ந்த சிறந்த கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுகள் வழங்குவதுடன் பாரதியாஸ், எம்.எஸ். சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி ஆகியோர் பெயர்களில் அகில இந்திய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. மேலும் சிறந்த கலை நிறுவனத்திற்கு கேடயமும், சிறந்த நாடக குழுவிற்கு சுழற் கேடயமும் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் 2021 முதல் 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் பெறும் விருதாளர்களின் பெயர் பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இந்த கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு 3 சவரன் எடையுள்ள தங்க பதக்கம் மற்றும் விருது பட்டயம் வழங்கப்படும். மேலும் பாரதியார், எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கப்படும் கலை வித்தகர்களுக்கான அகில இந்திய விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் விழாவில் விருதாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் 25ஆம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் விடிய விடிய பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இந்நிலையில் நவராத்திரி விழா துவங்கியதை அடுத்து கொல்கத்தா நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இதனிடையே நேற்று முன்தினம் இரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையால் தெற்கு மற்றும் கிழக்கு கொல்கத்தாவில் இடுப்பளவிற்கு மழை வெள்ளம் தேங்கியது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்திற்குள் 25 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் சாலை, ரயில், விமான போக்குவரத்து உள்ளிட்டவை முடங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளின் தரைத்தளத்தில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் மின் கம்பிகள் அறுந்து விழுந்தது உட்பட மழை தொடர்பான விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி வழங்காததால் 85 வயதான தாயை மகன் தூக்கி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு 85 வயதான தனது தாயை மகன் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார். அப்போது தனது தாயை கழிவறைக்கு அழைத்து செல்ல மருத்துவமனை நிர்வாகத்திடம் சக்கர நாற்காலியை கேட்டுள்ளார். ஆனால் சக்கர நாற்காலி வழங்காத காரணத்தினால் கழிவறைக்கும் மருத்துவமனைக்கும் சிகிச்சை பெறுவதற்கும் கைகளாலேயே தூக்கி சென்றுள்ளார். இந்நிலையில் அரக்கோணம் அரசு மருத்துவமனையின் இத்தகைய அலட்சிய செயலானது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அரக்கோணம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது பல்வேறு புகார்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் தற்போது வயதான தாயை மகன் தூக்கி செல்லும் வீடியோ காட்சி வெளியாகி அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோழி வியாபாரி வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வாணியம்பாடி ஜீவா நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் ஜீவா நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர்.
அப்போது ஜீவா நகர் பகுதியில் கோழி வியாபாரி ஷான்பாஷா என்பவரது வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அங்கிருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கோழி வியாபாரி ஷான்பாஷாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே பராமரிப்பின்றி காணப்படும் பூங்காவை புனரமைக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் சுத்தப்படுத்தும் போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு பூங்கா கட்டப்பட்டது. அப்போது சாக்கடைக்கு மேல் பூங்கா கட்டக்கூடாது என விதி இருந்தும் அதை மீறி மாநகராட்சி நிர்வாகம் கட்டி வருவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் பூங்கா கட்டப்பட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பயன்படுத்தாததால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் பூங்கா புதர்மண்டி காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பூங்காவை முறையாக பராமரித்து விளையாட்டு உபகரணங்களை மீண்டும் புனரமைத்து துர்நாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட பாஜக சார்பில் பூங்காவை தூய்மைப்படுத்தும் போராட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மின் வாரியத்தில் பணிபுரியும் மின்வாரிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்ட மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பில் மின் வாரியத்தில் பணிபுரியும் மின்வாரிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்ட மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு திட்ட தலைவர் கலைச்செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மின் ஊழியர்களின் சம்பளம், நிரந்தர பணி உறுதி, ஓய்வு ஊதிய திட்டம், பணி நேர சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் மின் வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்க்க தமிழக அரசும் மின்வாரிய நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே ஓய்வு பெற்ற பெண் மின் ஊழியரிடம் 3 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். அவிநாசி விஎஸ்வி காலனி பகுதியை சேர்ந்தவர் தங்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தனது கணவருடன் கடந்த 4ஆம் தேதி பாரதிதாசன் வீதி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் தங்கம் கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் அவிநாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் குற்றவாளிகள் ஆந்திராவில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஆந்திராவிற்கு சென்ற அவிநாசி காவல்துறையினர் அங்கு பதுங்கியிருந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த யூனுஸ் ஹுசைன் மற்றும் ஜாஃபர் ஆகியோரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தர்மபுரியில் குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யாமல் இருக்க 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். காரிமங்கலம் அடுத்த தும்பலஅள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தம்பதியினர் யுவராஜ், மங்கம்மாள். இவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 16 வயதான அவர்களது 2வது மகள் அதே ஊரை சேர்ந்த மணி என்பவரை காதல் திருமணம் செய்துள்ளார். தற்போது 4 மாத கர்ப்பமாக இருக்கும் நிலையில் இந்த தகவல் சமூக நலத்துறை மூலம் பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இரு தரப்பினரையும் அழைத்து காவல் ஆய்வாளர் வீரம்மாள் விசாரணை மேற்கொண்டுள்ளார். அப்போது குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்காமல் இருக்க மங்கம்மாளிடம் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத மங்கம்மாள் தர்மபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல் துணை கண்காணிப்பாளர் நாகராஜன் ஆய்வாளர் வீரம்மாளை கைது செய்தார். மயிலாடுதுறை அருகே குத்தாலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சார்பில் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குத்தாலம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் குத்தாலம் வட்டாட்சியர் ராஜரத்தினம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் அந்த பொருட்களை எவ்வாறு பயன்படுத்துவது, பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அப்போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
குறிப்பாக இயற்கை பேரிடரின் போது காயமடைந்தவர்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனை கொண்டு செல்வது, சுய நினைவை இழந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு சிபிஆர் முதலுதவி செய்து சிகிச்சை அளிப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். மேலும் தீயணைப்பு மீட்பு துறையினர் சார்பில் குத்தாலம் தீயணைப்பு நிலைய அலுவலர் மாறன் தலைமையிலான குழுவினர் தீ விபத்து நேரிட்டால் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது எனவும், தீயணைப்பு கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது எனவும் செயல் விளக்கம் அளித்தனர். தைவானை புரட்டி போட்ட ரகசா புயலால் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தைவானில் கடந்த திங்கட்கிழமை முதல் ரகசா புயல் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த புயல் தற்போது சீனாவின் தெற்கு கடலோர பகுதியை நோக்கி செல்லும் நிலையில் ஹாங்காங்கையும் தாக்கும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தைவானின் கிழக்கே ஹூவாலியன் கவுண்டி பகுதியை புயல் தாக்கியது. இதனால் தைவானில் 70 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு ஏற்பட்டது. தொடர் கனமழையால் மலைப்பகுதியில் அமைந்த ஏரி ஒன்று உடைந்தது. மேலும் பாலம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது. இதனால் ஏரியில் இருந்து 60 மில்லியன் டன் அளவிலான நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் வெள்ள நீர் குவாங்பூ நகருக்குள் புகுந்தது. இந்த வெள்ளத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30 பேர் மாயமாகியுள்ளனர். வீடுகள், குடியிருப்புகள் என கிராமம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்ததால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2021 முதல் 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் அறிவிப்பு. விருதாளர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டது தமிழக அரசு. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். பழங்குடியினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க மறுப்பது சமூக அநீதி. அன்புமணி ராமதாஸ் கண்டனம். கொல்கத்தாவில் விடிய விடிய பெய்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.